கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 1:2. In English it's Romans 1:7. In English it's Romans 1:7 first part. ரோமாபுரியுள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இப்போ இந்த கடிதம் எழுதினவர் தான் யாருங்கிறத பவுலுங்கிறத முதல் வசனம் சொல்லிட்டாரு. இப்போ யாருக்கு இதை எழுதுறாரு? ரோமாபுரியில் உள்ளவர்களுக்கு. ரோமாபுரி அதாவது அந்த நாட்களில் உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லக்கூடியதா. மொத்த உலகமும் என்ன? ரோம் தான். அந்த மாதிரி அந்த மொத்த உலகத்தினுடைய தலைநகரமே ரோம் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த பழமொழி கேட்டிருப்பீங்க, ஆல் ரோட் லீட்ஸ் டு ரோம்னு சொல்லி. என்ன, எல்லா ரோடும் எங்கே போய் முடியுமா? ரோமாபுரியில் தான் முடியும்னு சொல்லக்கூடியதா. அந்த மாதிரி ஒரு உலகத்தினுடைய தலைநகரமாகிய ஒரு பட்டணத்தில் யாருக்கு எழுதுகிறாரு? தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தமான்களின்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகியவர்களுக்கு எழுதுறது. என்ன தேவனுக்கு பிரியம்? தேவனுக்கு பிரியம்ங்கிறத எப்படி பார்க்குறோம்? தேவன் அவர்கள் மேல் வைத்த அன்பு எப்படி சொல்கிறோம்? நம்ம ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம் பார்க்குறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. என்ன, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. அதனால நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள். அடுத்து என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அதாவது நம்மளை கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டில் நம்மளை பார்க்கும்போது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் என்ன? பரிசுத்தவான். எப்படி? புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்டு வாழுகிற எல்லாருக்குமே சொல்லப்படுகிற அடையாளம் என்ன? பரிசுத்தவான். இங்கே என்ன சொல்கிறாரு? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய. அப்போ என்னென்னா, அங்கே இருக்கிற மக்களில் எல்லாருமே கர்த்தரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அதனால் உங்களை எல்லாரும் என்ன அடிச்சிருக்கிறாரு? கர்த்தர் பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறாரு. மேபி இப்போ அவர்கள் முழுவதும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்காதவங்களாய் இருந்தாலும் அவர்கள் முடிவு என்னவா இருக்க போகிறது? அவர்கள் அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழப்போகிறார்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் என்ன, உங்களை எல்லாரையும் கர்த்தர் எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்தவான்களாகும்படி உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்கள் எல்லாருமே பரிசுத்தவான்களாகி கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதற்காக உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதல் 2 வசனங்கள்லேயே யாருக்கு எழுதப்பட்டது, யார் எழுதினா? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினாரு. யாருக்கு எழுதியிருக்கிறாரு? ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு. அங்கே உள்ள யாரு? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதியிருக்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் இன்றைக்கு நீங்களும் தேவனுக்கு ஒரு பிரியமுள்ளவர்களாய் பரிசுத்தவான்கள் ஆகும்படி நீங்களும் அழைக்கப்பட்டவர்களாய்த்தான் இருக்கிறீங்க. ஏன்னா நமக்கு கொடுக்கப்படுகிற ஆவி என்ன? பரிசுத்த ஆவி. அதாவது நம்ம பாவமான மனுஷர்கள், நம்ம அந்த பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு அந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அதன் மூலமாய் நாம் பரிசுத்தவான்களாய் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறதற்கு கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார். அப்போ நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள்னா நமக்கு என்ன? நம்முடைய ஆவியிலையும் ஆத்துமாலையும் ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே நம்முடைய ஆவியில் பரிபூரணம் உண்டாகிவிட்டது. நாம் பரலோகம் போவதற்கு தகுதியுள்ளவங்களாக மாறிட்டோம். ஆனால் நம்முடைய சரீரத்தில் பாவம் இருக்கிறது. அதனால தான் நம்முடைய ஆத்துமா தேவனுடைய வார்த்தையினால் புதுப்பிக்கப்படும்போது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடந்து கொள்வோம். அப்போ ரோமாபுரியில் இருக்கும்போது அவர்கள் பெருமையிலும் மற்றும் வேறு காரியங்களில் இருந்தாலும், ஆனால் அவங்கெல்லாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க? பரிசுத்தவான்களாகும்படி,
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 வசனத்தில் பார்க்கும்போது என்ன? உங்களுடைய சரீரம் தேவனுடைய வாழும் ஆலயமாய் இருக்கிறது, அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் அல்லவா என்று சொல்லக்கூடிய காரியம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, இதோ ரோமாபுரி சபையில் உள்ள மக்கள் மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கென்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.